ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து என் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷாப்பிங் போக போகிறேன். எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா தான் போக போகிறேன். ஸ்பென்சர் பிளாசாவில் நான் என்ன வாங்க போகிறேன்னா, எனக்கு கஃப்தான் நைட்டீஸ் வாங்கணும், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும். ஸோ எனக்கு காம்பேக்டு இதெல்லாம் தீர்ந்து போச்சு, லிப்ஸ்டிக் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் இன்றைக்கி வாங்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கெல்லாம் போகிறேன், நான் என்னெல்லாம் வாங்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு இங்கேருந்து ஸ்பென்சருக்கு என் பைக்கில் போல் நான் ஆட்டோ பிடிச்சி போக போகிறேன். ஏன்னா ரிட்டன் வரும்போதே நான் என் ஹஸ்பண்ட் கூட வரணும். ஸோ 2 வண்டியில் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து இப்போ நான் ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிட்டு அங்கே அவர் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். இப்போ நான் கிளம்ப போகிறேன். நான் எப்படி கிளம்புறேன்னு இப்போ பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கிளென்சர் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோ போட்டு நம்ம போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். ஸோ 6 o'clock நான் அங்கே இருக்க மாதிரி போகணும். ஸோ இப்போ நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். மேக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன். இப்போ ஆட்டோ புக் பண்ண போகிறேன். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நான் போகிற வழியில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்தாச்சு ஸ்பென்சருக்குள்ளே. இங்கே தான் நிற்கிறார். ஹாய் சொல்லு. ஆனால் ஸ்பென்சர் முன்ன மாதிரி இல்லைங்க, பயங்கர கும்பல் இருந்துச்சு. முதல்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃப்ளோராக போயிட்டுருந்தோம். அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு 2 கடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆஃபரும் இல்லைங்க. சும்மா எழுதி போட்டிருக்காங்க வெளியே. உள்ளே எது கேட்டாலும் 1000 rupees, ஒரு பேண்ட் கேட்டாலே 1000 rupees, 1200 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே என்ன ரேட் போட்டிருந்தாங்க தெரியுமா? 150 rupees, 200 rupees போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கஃப்தான் பார்த்திங்கன்னா 850 சொன்னாங்க. அப்புறம் ஒரு பலாசோ பேண்ட்டு, நல்ல பெரிய பலாசோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எவ்வளோன்னு கேட்டால் 900 சொன்னாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னு நாங்கள் வந்துட்டோம். ஸ்டுடியோ எங்கே இருக்குது? ஸோ ஸ்லிப்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கட் ஷூஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ நான் கேட்ட மாதிரியே இருந்தது. ரொம்ப பசிச்சுதுங்க, ஏன்னு தெரில. ஸோ அதனால் போய் சாப்பிட்லான்னு இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து என் வீட்டுக்கார் வந்து சாட் ஐட்டம் சாப்பிட்டாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகி, சீஸ் எக் மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நல்ல சூடாக சூப்பராக பசிக்கு நல்ல இதமாக இருந்ததுங்க. இது ஒரு சீஸ் எக் மேகி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஜுடியோ போயிட்டோம். ஜுடியோவில் அதுக்கு மேலே கொடுமைங்க, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடந்தது. அது மேலேயே மிதிச்சுட்டு நடக்கிறாங்க. ரொம்ப வஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பென்சர் ஜுடியோ ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. அங்கே வேலை செய்கிறவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சுடிதார் நான் எடுத்தேன். பட் எனக்கு சைஸ் கிடைக்கல. இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எப்படியோ நான் 2 கஃப்தான் தேடி பிடிச்சி வாங்கிட்டேங்க. நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு புருஷவாக்கம் வந்து அங்கே நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.